ஹாய். ஸோ எல்லோரும் வந்துட்டிங்களா? இன்றைக்கி மே 19 கரண்ட் அஃபேர்ஸை முதல்ல நம்ம பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் நியூஸஸ் பார்த்துடலாம். நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், ஸோ அவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெய்சங்கர் தான். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கரீபியன் கண்ட்ரீஸ். ஸோ கரீபியன் கண்ட்ரீஸ் அப்படின்னா கரீபியன் சீயோட கோஸ்டில் லை ஆகிற கண்ட்ரீஸ். ஸோ அதுக்கெல்லாம் விசிட் போயிருக்காரு. என்னலேருந்து என்னைக்கு அப்படின்னா May 2 10 வரைக்கும். ஸோ எந்தெந்த கண்ட்ரிக்கு போயிருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜமைக்கா, சுரினேம் அண்ட் ரிபப்ளிக் ஆஃப் ட்ரினாட் அண்ட் டொபாகோ. ஸோ இந்த 3 கண்ட்ரீஸ்க்கு போயிருக்காரு. ஸோ இந்தியாவுக்கும் கரீபியன் கண்ட்ரீஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. ஸோ ஒவ்வொன்றா பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஜமைக்காவில் 2ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் இருந்திருக்காரு. ஸோ அங்கே போயிட்டு அவங்களோட பிரைம் மினிஸ்டரான ஆண்ட்ரியூ ஹால்னஸ் கிட்ட பேசியிருக்காரு. அப்புறம் அவங்களோட ஃபாரின் மினிஸ்டரான கமினா ஜான்சன் ஸ்மித் கூட பேசியிருக்காரு. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு 3 MOUs சைன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த 3 MOU எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி, ஸோ அப்புறம் ரினியூவபிள் எனர்ஜியை பற்றி, ஸோ அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் மாடர்னைசேஷனை பற்றி. ஸோ இந்த 3 MOUs சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியா சார்பாக 10 பிஷிம் கிட் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஷிம் அப்படின்னா என்ன அப்படின்னா பாரத் ஹெல்த் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷயோக், ஹிட்டா அண்ட் மாத்ரி. ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு டென்ட்டு, அதுக்குள்ளேயே ஒரு சின்ன மெடிக்கல், ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் செட்டப் மாதிரி இருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஏதோ ஒரு ஜோனில் ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷன் இருக்குது, அங்கே உள்ள பேஷண்ட்ஸை நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற கேசஸில் நம்மளால ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு அங்கே போக முடியாது. ஸோ அந்த மாதிரி கேசஸில் ஒரு ரெடிமேட் ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரி இந்த பிம்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா சுரினேம் அப்படின்ற கண்ட்ரிக்கு போயிருக்காரு. ஸோ இது என்ன அப்படின்னா அவங்களுக்கும் நம்மளுக்குமான 50 வருஷத்துக்கான ஃபார்மல் டிப்ளமேட்டிக்காக ஒரு ரிமெம்பர் பண்ணுற விதமாக. ஸோ அங்கே போய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட 9th ஜாயிண்ட் கமிஷன் மீட்டிங்கில் கோ-சேர் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்காண்டி சாஃப்ட் லோன்ஸ் தரோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஃப்ரூட் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டியை அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ சுரினேம்க்கு எத்தனை நாள் போனார் அப்படின்னா May 6 to 7 போயிருக்காரு. ஸோ அங்கே போயிட்டு அவங்களோட வேறு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்களோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் கூட இந்த மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காரு. அப்புறம் இவங்களோட ஃபாரின் மினிஸ்டர் பேர் மெல்வின். ஓகேவா? மெல்வின் பவ்யா. ஸோ அப்புறம் அவங்களோட பிரசிடென்ட், சுரினேமோட பிரசிடெண்ட்டை மீட் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க யார் அப்படின்னா ஜெனிஃபர் கிரீலிங் அப்படின்றவங்கள மீட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிபப்ளிக் ஆஃப் ட்ரினாட் அண்ட் டொபாகோ. ஸோ இந்த கண்ட்ரிக்கு போயிருக்காங்க. ஸோ TNT அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்ட்ரியில் என்னைக்கிலேருந்து என்னைக்கு போனாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து மிச்சம் இருக்க நாள் 7 வரைக்கும் இங்கே இருந்திருக்காரா, 8, 9, 10 அங்கே போயிருக்காரு. ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்களோட பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களோட பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா கமலா பெர்சத் பெசிசர். ஸோ அவங்க தான் அவங்களோட பிரைம் மினிஸ்டர். அவங்களோட ஒரு பைலேட்டரல் மீட்டிங்கை அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டிஸ்கஷன் போயிருந்திருக்கு. எதை பற்றி அப்படின்னா IT கோஆப்ரேஷன் பற்றி, ட்ரெடிஷ்னல் மெடிசன் ஃப்ரேம்ஒர்க்கை பற்றி, ஸ்கேலிங் ஆஃப் ட்ரேட் டைஸ் வித் கரீபியன் கம்யூனிட்டிஸ். ஸோ அந்த கரீபியன் கம்யூனிட்டிஸில் இன்னும் எப்படி ட்ரேட் போகலாம் அப்படின்றத பற்றி. ஸோ அதுக்கப்புறம் இந்த கண்ட்ரியோட எத்தனை MOU சைன் பண்ணியிருக்காரு அப்படின்னா 8 MOU. ஓகேவா? ஸோ அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் எங்கே போயிருக்காங்க அப்படின்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு போயிருக்காங்க. ஸோ என்னைக்கு அப்படின்னா May 15. ஸோ இவர் ஒரு 15 கண்ட்ரீஸுக்கு போகிறதா இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு கண்ட்ரி தான் என்ன அப்படின்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஸோ அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அபுதாபி போயிட்டு அவங்களோட பிரசிடெண்ட்டை மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 5 கண்ட்ரிஸ் போகணுன்னு முடிவு பண்ணியிருந்தா இல்லையா? ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே அண்ட் இட்டாலி. ஸோ இந்த 5 கண்ட்ரிஸ் தான் அவர் போயிருக்கிறாரு. இதில் முதல் பங்காக தான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு போயிருக்காரு. ஸோ அங்கே போய் அவங்களோட பிரசிடெண்ட்டை மீட் பண்ணியிருக்காரு. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அவங்களோட பிரசிடெண்ட் யாரு? ஷேக் முகமது பின் ஜயீத் அல் நஹ்யான். ஸோ இதுதான் அவங்களோட பிரசிடெண்ட்டோட பேர். ஓகேவா? ஸோ இவங்கள போயிட்டு அபுதாபியில் போயிட்டு மீட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா
லைக் ஆல்ரெடி இருக்க பார்ட்னர்ஷிப் எல்லாம் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ என்னது, இந்தியா யுஏஇ காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். ஸோ அதை வந்து மறுபடியும் அதை பற்றி ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறையா வந்து பைலேட்ரல் ட்ராக்ஸ் எல்லாம் போயிருக்கு. ஸோ அடுத்து கொஞ்சம் எம்ஓயூஸும் வந்து சைன் ஆயிருக்கு. என்னென்னு பார்த்தலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பைலேட்ரல் டாக் வந்து எதை பற்றி போயிருக்கு அப்படின்னா டீப் டெக் இன்டகிரேஷனை பற்றி. ஸோ இன்டகிரேஷன் இது என்ன அப்படின்னா இந்தியாவோட யூபிஐயை யுனைடெட் அரபோட ஜவ்யான் பிளாட்ஃபார்ம் கூட இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இன்ஸ்டன்ட் பேமெண்ட்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜியில் வந்து கிராஸ் பார்டர் இன்டகிரேட்டட் லிங்க்ஸை வந்து இது பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவோட கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி பேசியிருக்காங்க. ஓகேவா, சரி, இப்போ எம்ஓஎஸ் பார்த்துடலாமா. ஸோ ஃபஸ்ட்டு யாரும் எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனர்ஜி செக்டாரில் வந்து எம்ஓஐ பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ யார் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட அமுதாபி நேஷ்னல் ஆயில் கம்பெனியும் ஸோ இந்தியாவோட இந்தியன் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோல் ரிசர்வ் லிமிட்டடும் எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா எனர்ஜி செக்யூரிட்டிக்காண்டி ஒரு எம்ஓயு. ஸோ அடுத்த எம்ஓயு யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிட்டடும் இதே தான் அமுதாபி நேஷனல் ஆயில் கார்பரேஷனும் வந்து லாங் டேர்ம் எல்பிஜி சப்ளைக்காண்டி எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கேஸ் எனர்ஜி செக்டாரில். ஸோ வேறு என்ன செக்டாரில் எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேரிடைம் செக்டாரில், அதாவது வந்து ஷிப்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த செக்டாரில் வந்து எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எம்ஓயு வந்து மேரிடைம் செக்டாரில் என்னென்னு பார்த்தலாமா. ஸோ கொச்சின் ஷிப்யார்ட், ஸோ கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் இந்தியாவிலேருந்தும், ஸோ அவங்க சைட்லேருந்து யார் அப்படின்னா ட்ரை டாக்ஸ் வேர்ல்டு. ஸோ இது யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருக்க ஒரு ஷிப்யார்ட். ஸோ இவங்க 2 பேரும் எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு ஆஃப் ஷோர் ஃபேப்ரிகேஷன் வந்து இருக்கலாம். ஒரு ஷிப் ரிப்பேர் கிளிஸ்டர் இருக்குது, அதாவது வந்து ஷிப்ஸை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஆஃப் ஷோர் ஃபேப்ரிகேஷன் ஒன்று வந்து வைக்கலாம். எங்கே அப்படின்னா வடினார், குஜராத்தில். ஓகேவா, ஸோ இதுக்காண்டி வந்து எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பேர் சேர்ந்து இன்னொரு எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்துலாமா. ஸோ அதுவும் இதே மேரிடைம் செக்டாரில் வர்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா சிஎஸ்எல் கொச்சின் ஷிப்யார்ட், ஸோ அதுக்கப்புறம் ட்ரை டாக்ஸ் வேர்ல்டு, ஸோ இவங்க, ஸோ அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் மேரிடைம் அண்ட் ஷிப் பில்டிங். ஸோ இவங்க 3 பேரும் எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குப்பா அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப்பை வந்து நடத்தலாம். எதுக்கு கீழே அப்படின்னா ஸ்கில் இந்தியா மிஷன் கீழே அப்படின்றதுக்கு வந்து எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்து எப்போ நடந்துச்சு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கு பிரைம் மினிஸ்டர் போனப்போ நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து யுனைடெட் அரபில் இருக்க வேரியஸ் என்டிட்டிஸ் நிறையா பேர் வந்து வேரியஸ் என்டிட்டி அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான டொமைன்ஸ்லேருந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு 5 பில்லியனுக்கு வந்து US டாலர் அளவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறேன்னு யார் சொல்லியிருக்கா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து சொல்லியிருக்கு. ஓகேவா, ஸோ அடுத்தது போயிடலாமா. ஓகே, ஸோ ஈராக்கோட யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆக்சுவலி என்னென்னா ஈராக்கோட அடுத்த பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் யார் அப்படின்னா அலி ஃபலியா காதிம் அல் ஜைதி. ஸோ இவர் தான் ஈராக்கோட அடுத்த பிரைம் மினிஸ்டர். இவர் தான் ஈராக்கோட ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்க அப்படின்னா யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர். இவருக்கு எத்தனை வயசு ஆகுது அப்படின்னா 40 வயசு ஆகுது. ஓகேவா, ஓகே. ஸோ அடுத்து வந்து சிக்கிமோட ஸ்டேட்ஹுட் டே வந்து நடந்திருக்கு. அதை பற்றி பார்க்கலாமா. ஸோ சிக்கிமோட ஸ்டேட்ஹுட் டே அது வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா May 16 வந்து நடந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஜோதிராதித்யா சிந்தியா மிஷன் சிக்கிம் ஆர்கானிக்ஸ் அப்படின்ற வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு 100% ஆர்கானிக் ஸ்டேட்டாக வந்து யாரை சிக்கிமை வந்து பில்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த புது மிஷன். ஸோ இது எதெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணணும்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் சப்ளை செயினை அப்புறம் டிப்ளாய் பண்ணுறத, இது எல்லாமே கோல்டு ஸ்டோரேஜ் நெட்ஒர்க்கு, டிஜிட்டல் மார்க்கெட் பிளேஸு, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து பண்ணுறது தான் என்ன அப்படின்னா சிக்கிம் ஆர்கானிக் மிஷன். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ க்ரோரில் வந்து லே அவுட் போட்டிருக்காங்க அப்படின்னா 360 கோடி. ஓகே, ஸோ நான் இது எப்படி ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னா சிக்கிம் வந்து ரொம்ப சிக்கனமாக இருக்கிறதுக்காண்டி ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே அவங்களே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. 360 டிகிரியில் அவங்க வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ 360 rupees
ஸோ 360 crore இந்தியன் ருபீஸில் வந்து அவங்க வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கொண்டு வராங்க அப்படின்றதான் நான் ஞாபகம் வச்சுப்பேன். ஓகே, அப்போ இந்த ஜோதிரதியா ஓகேவா, ஜோதிரதியா மிஸ் இந்தியா இவங்க என்ன மினிஸ்டர் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ரீஜியனுக்கான மினிஸ்டர். ஓகேவா, ஸோ இது எத்தனாவது ஸ்டேட்ஹுட் டே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கிமுக்கு 51வது ஸ்டேட்ஹுட் டே. சரி, எப்போ சிக்கிம் வந்து ஸ்டேட் ஆச்சு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா May 16, 1975 வந்து ஆயிருக்கு. ஓகேவா, 16th May 1975 ஆயிருக்கு. சரி, இது என்ன ஆக்டில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975 வந்து கொண்டு வந்திருக்காங்க. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சிக்கிம் வந்து இந்தியாவோட 22வது ஸ்டேட்டாக வந்து உருவாயிருக்கு. ஓகேவா, ஓகே. ஸோ இந்த இதில் வந்து வேறு யாரெல்லாம்ப்பா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, வேறு யாரெல்லாம் வந்து இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா சிக்கிமோட வைஸ் பிரசிடென்ட் ராதாகிருஷ்ணன் வந்து இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட் வந்து ராதாகிருஷ்ணன். ஸோ அவங்க வந்து இந்த சிக்கிம் ஸ்டேட்ஹுட் டேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்புறம் சிக்கிமோட கவர்னர், ஸோ சிக்கிமோட கவர்னர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓம் பிரகாஷ். ஸோ அவரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அப்புறம் சிக்கிமோட சிஎம் பிரேம் சிங் தமங், அவங்க எல்லாருமே இந்த ஈவெண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ அடுத்து பார்லிமெண்ட்ரி கமிட்டி பார்த்துலாமா. ஸோ யாரு அப்படின்னா லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன கமிட்டி அப்படின்னா பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஆன் உமன் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் ஒன்று வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது எப்போலேருந்து எஃபெக்டிவ்க்கு வரப்போகுது அப்படின்னா April 21 எஃபெக்டிவ்க்கு வரப்போகுது. ஸோ இது இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்குன்னா 26 to 27 2026 27 வரைக்கும். ஸோ இந்த கமிட்டியோட ஹெட்டாக வந்து சேர்பர்சனாக வந்து யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படின்னா டாக்டர் தகுபதி புரந்தேஸ்வரி. ஸோ அவங்க தான் இதோட சேர்பர்சனாக இருக்க போகிறாங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னா MP மற்றும் சீனியர் பிஜேபி லீடர். ஓகேவா, பாரதிய ஜனதா பார்ட்டியில் இவங்க ஒரு சீனியராக லீடராக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அதனால இவங்க வந்து இந்த டீமை வந்து லீட் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருவாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே கீழே வருவாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெர்டிஸ் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது. ஸோ இவங்களும் சேர்ந்து ஒரு புது ப்ராஜெக்டை வந்து கொண்டு வராங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் சக்ஷம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா இது ஒரு ரூரல் உமன்ஸுக்கான ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணுற ஒரு திங் தான். ஸோ இதில் வந்து என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து ரூரல் உமனை வந்து ட்ரெயின் பண்ணி மாடர்ன் ஹைவே ஆப்ரேஷன்ஸில் வந்து டைரெக்டாக அவங்கள வந்து டிப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ அதாவது அவங்களே ட்ரெயின் பண்ணி அவங்களே ஒரு ஜாப் பிளாட்ஃபார்ம் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு தான். ஸோ இதில் வந்து என்னென்னலாம் வரும் அப்படின்னா டோல் மேனேஜ்மெண்ட், அந்த சாஃப்ட்வேரை ஹேண்டில் பண்ணுறது, ஸ்மார்ட் டிராஃபிக் கண்ட்ரோலு, சென்ட்ரல் மானிட்டரிங். ஸோ ஸ்மார்ட் டிராஃபிக் கண்ட்ரோலோட மானிட்டர் பண்ணுவாங்க இல்லையா அந்த சென்டரில். ஸோ அப்புறம் வைல்ட்வே அம்யூனிட்டி மேனேஜ்மெண்ட்டில், ஹைவோ ஏக்க பிளான்டேஷன் ப்ராஜெக்ட்ஸில். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ரூரல் உமன்ஸை ட்ரெயின் பண்ணி அவங்களே வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை வந்து இப்போ பண்ண போகிறதுல ஒரு 80% உமன் பெனிஃபிஷரிஸுக்கு இருக்கணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6000 யூத்ஸாவது இந்த இதில் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இந்தியா முழுக்க ஒரு 12 ஸ்கில் ட்ரைனிங் சென்டர்ஸ், அதாவது ட்ரைனிங் சென்டர்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக வைக்கிறாங்க. ஓகேவா, ஸோ எத்தனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 சென்டர்ஸ். ஸோ அடுத்து வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதை வந்து யார் லான்ச் பண்ணுறாங்க என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம். இந்தியாவோட ஃபஸ்ட்டு SME LED செமிகண்டக்டர் ஃபெசிலிட்டி இன் ராஜஸ்தானில் ஒரு செமிகண்டக்டர் ஃபெசிலிட்டி வந்து வைக்க போகிறாங்க. ஸோ இதை வந்து யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்குள்ளே வர்ற LED செமிகண்டக்டர் அசம்பிளினா இதுதான். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே செமிகண்டக்டர் அசம்பிளி, டெஸ்டிங்கு, மார்க்கெட்டிங் அண்ட் பேக்கிங் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து
அவுட் சோர்ஸ்டு செமிகண்டக்டர் அசம்பிளி தான். ஸோ அவுட் சோர்ஸ்டு செமிகண்டக்டர் அசம்பிளி அண்ட் டெஸ்ட். ஸோ இந்த ஃபெசிலிட்டி எங்கே வரப்போகுது அப்படின்னா ராஜஸ்தானில் வந்திருக்கு. ஸோ இதுதான் யார் இது பண்ணாங்க அப்படின்னா அஸ்வினி வைஷ்ணவ். ஸோ இதில் என்ன அப்படின்னா இங்கே வந்து செமிகண்டக்டர்ஸை வந்து மேக் பண்ணி இங்கே வந்து எல்இடிஸ் வந்து மேக் பண்ண மாட்டாங்க. இட் வில் கம் அஸ் திங்ஸாக வந்து வரும். அதை வந்து இவங்க வந்து அசம்பிள் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு பேக் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அசம்பிளி, டெஸ்டிங், மார்க்கிங் அண்ட் பேக்கிங். ஸோ இது மட்டும் தான் இங்கே நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெரிய பிஸ்னஸாக இல்லாமல் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்குள்ளே இந்த ஒரு திங் வந்து உள்ளே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஒரு எஸ்எம்இல ஒரு எல்இடி செமிகண்டக்டர் ஃபெசிலிட்டி வந்து உள்ளே வருது. எங்கே வருது அப்படின்னா ராஜஸ்தானில் வருது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அதே இதில் வந்து இஎம்சின்னு ஒன்றையும் வந்து நம்மளோட அஸ்வினி வைஷ்ணவ் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காரு. ஸோ இஎம்சி அப்படின்னா என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர். ஸோ இது வந்து எங்கே இருக்க போகுது அப்படின்னா சலர்பூர் அப்படின்ற இடத்துல இருக்க போது. அது வந்து குஸ்கேத்ரா பின்வாடி அப்படின்ற பிளேஸ்ல வந்து இருக்கு. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் இந்த எல்இடி செமிகண்டக்டர் அசம்பிளி, ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 57,000 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து இருக்கு. ஸோ அதில் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 150 கோடிக்கு மேலேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சோலார் பவர் ஆல்கேட்ரியை வந்து எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா போபாலில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஏர் பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் டிவைசஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் இருக்க லிக்விட் டேங்க்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மைக்ரோ ஆல்கேஸை வந்து போட்டுருவாங்க. ஸோ அந்த மைக்ரோ ஆல்கேஸ் அது சுற்றி இருக்க ஸ்பேஸ்லேருந்து கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணி ஃப்ரெஷ்ஷான ஆக்சிஜனை வந்து அட்மாஸ்பியருக்கு விடும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இந்த மைக்ரோ ஆல்கே ட்ரீ. ஸோ ஆல்கேட்ரினா ஆல்கேவே ஒரு மரமாக இருக்குன்னா இருக்காது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லிக்விட் பார்ட்டிஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து மைக்ரோ ஆல்கேஸ் வந்து இருக்கும். ஸோ அதுதான் சுற்றி இருக்க அட்மாஸ்பியர்லேருந்து என்ன பண்ணும் கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணிட்டு ஸோ அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணிக்கும். அதுலேருந்து ஃப்ரெஷ்ஷான ஆக்சிஜனை வந்து ரிலீஸ் பண்ணிடும். ஸோ இதை வந்து எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா போபாலோட விவேகானந்தா பார்க்ல வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து யார் வந்து இனாகிரேட் பண்றாங்கன்னா மத்திய பிரதேஷோட மினிஸ்டர் ஆஃப் கோஆபரேஷன் வந்து இனாகிரேட் பண்றாரு. ஸோ அவரோட பேர் என்ன அப்படின்னா விஸ்வாஸ் சரங். ஸோ விஸ்வாஸ் சரங் தான் அதை வந்து இனாகிரேட் பண்றாரு. ஓகேவா? ஓகே. ஸோ இதோட பவரை பற்றி பேசணும் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஹைலி எஃபெக்டிவான மெக்கானிசம். ஸோ ஏன் இதை எஃபெக்டிவ் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முதல்ல இந்த ஆல்கேட்ரியை யார் வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மஷ்ரூம் வேர்ல்டு குரூப்புன்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான், ஒரு திங் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 25 பெரிய மரங்கள் பண்ணக்கூடிய வேலையை வந்து இது பண்ணும். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் 1.5 tons ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணி 1 ton ஆஃப் ஆக்சிஜனை வந்து ரிலீஸ் பண்ணிடும். ஸோ இது என்ன ரேடியஸில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 மீட்டர் ரேடியஸில் இவ்வளோ கிளியரான திங்ஸை வந்து இது பண்ணும். ஸோ இது எவ்வளோ பாப்புலேஷனை ரிடியூஸ் பண்ணும் அப்படின்னா 45 to 55% ஆஃப் பொல்யூஷன் வந்து ரிடியூஸ் பண்ணும். பாப்புலேஷனில் சொல்லிட்டேன், பொல்யூஷன் வந்து ரிடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஃபிச் டிஜிட்டல் பேங்க் பிரான்ச் இன் கவுஹாத்தி. ஸோ அது என்ன ஏஐ பவர்டு ஃபிச் டிஜிட்டல் பேங்க் பிரான்ச். ஸோ அது என்ன ஃபிசிக்கல் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கலாக போகிறது ஃபிசிக்கல் பேங்க் பிரான்ச்சஸ் நீங்கள் போவீங்க. டிஜிட்டலானால் நீங்கள் எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணிடுவீங்க. ஆனால் நீங்கள் என்னதான் ஃபிசிக்கல் பிரான்ச்சஸ்க்கு போனீங்கன்னாலும் அங்கே உள்ள டெக்னாலஜிஸ் கம்மியாக இருக்கிறதுனால யூ ஹாவ் டு வெயிட். ஒரு சின்ன வேலைக்கு கூட நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் ஹார்ஸாக நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் குறைக்கிற விதமாக லான்ச் ஆனது தான் என்ன ஃபிஜிட்டல். ஸோ விஜிட்டல்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மலாக பிரான்ச்சஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸ் வச்சுருப்பாங்க. அட்வான்ஸ்டான டிஜிட்டல் டெக்னாலஜிஸை வச்சு சீம்லெஸ்ஸாக ஃபாஸ்டராக ரொம்ப ஈஸியாக வந்து பேங்கிங் சர்வீசஸ் வந்து கொடுப்பாங்க. இது பயங்கர கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து கஸ்டமர் சப்போர்ட்காண்டி ஏஐயும் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ஏஐ ஃபிஜிட்டல் பேங்க். ஓகேவா? ஸோ இது வந்து யார் எங்கே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, எங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அஸ்ஸாமோட கவுஹாட்டியில். ஸோ இதை யார் இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்னா அஸ்ஸாமோட சீஃப் மினிஸ்டர்
ஹிமந்தா பிஸ்வா சர்மா தான் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்கே இருக்கு அப்படின்னா வந்து கவுஹாட்டியில் இருக்கு. ஓகே, ஸோ இதனால எதெல்லாம் ஈஸி அப்படின்னா அங்கே வந்து இன்ட்ராக்டிவான ஒரு ஹியூமனாய்ட் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபேஷியல் ஃபியூச்சர்ஸை ரெகனைசஸ் பண்ணி அவங்களோட கேவைசியை வந்து அப்டேட் பண்ணும். ரியல் டைமாக ஆட்டோமேட்டிக்காக வெல்த் அட்வைசரிஸ் வந்து டேஷ்போர்டில் வந்து காட்டும். ஸோ மினிமம் ஹியூமன் ஸ்டாஃப்ஸ் இருந்தாலே போதும் ஒரு பிரான்ச்சை ரன் பண்ண. அதுக்கு தான் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து பார்க்கலாமா, பேங்கிங் அண்ட் கார்பரேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ PFRDA பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ இவங்க வந்து யாரு கீழே வருவாங்க அப்படின்னா NPS நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் கீழே தான் வருவாங்க. ஸோ இவங்க வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு புது போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுபடி என்ன அப்படின்னா ஒரு ஆனுவல் ஈக்விட்டி என்ன பண்ணலாம், ஸோ எப்போ வந்து நமக்கு தேவையான திங்ஸை வந்து கொண்டு வரலாம், ஒரு சீனியருக்கு கிரேட்டர் கண்ட்ரோல் வந்து கேஷில் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா அங்கே ரிட்டையர்மெண்ட், அதாவது NPS சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட 60% வந்து அவங்க வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். மிச்சம் வந்து 40% வச்சு அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஆனிட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஆனிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா இதுவும் கைண்ட் ஆஃப் ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து பல்காக வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட கொடுத்துருவோம். அவனுங்க வந்து அந்த லம்சம் பேமெண்ட்டை வந்து வாங்கிட்டு சீரீஸ் ஆஃப் ஆனுவலாக இல்லை பீரியாடிக் இன்கம், நம்ம என்ன மாதிரி பீரியாடிக் 3 ஐஸாவோ இல்லை மந்த்லியாவோ நம்ம செலக்ட் பண்ணுறதை பொறுத்து அவங்க வந்து ரிட்டர்ன் தருவாங்க. ஸோ இதுதான் வந்து ஆனிட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா, இது வந்து டில் 85 ஏஜ் வரைக்கும் இருக்க மாதிரி சப்ஸ்கிரைபருக்கு வந்து இருக்கும். ஸோ இதே வந்து NPS அக்கௌண்ட்ஸ் வந்து யூஸ்வலி வந்து 75 வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து 85 வரைக்கும் இது கண்டினியூ ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா பேங்கிங்லேயே அக்யூசிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா ப்ரிடென்ஷியல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாரத் லைஃப் இன்சூரன்ஸோட 75% ஆஃப் ஸ்டேக்ஸை வந்து 3,500 crores கொடுத்து வந்து வாங்க போகிறாங்க. ஓகேவா, ஸோ $டாலரில் பார்த்தீங்க அப்படின்னா $389 million. ஸோ இது கொடுத்து பை பண்ணுறதுக்கான பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூசிஷன் வந்து நடக்கும். ஓகேவா, ஸோ அதாவது வந்து இதுக்கப்புறம் தான் யார் என்ன மாதிரி பண்ண போகிறாங்க அதெல்லாம் தெரியும். ஓகே, ஸோ அடுத்து வந்து எமிரேட்ஸ். ஸோ எமிரேட்ஸ் யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட NDB. ஸோ அவங்க யார் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு கம்பெனி. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா $டாலர் படி $3 million போட்டு RBL பேங்கோட 74% ஸ்டாக்ஸை வந்து அக்யூர் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ வந்து 49லேருந்து 74 வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த திங்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஓகேவா, ஸோ அடுத்து ஸ்போர்ட்ஸ் போகலாம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா ஒரு 2 பேர் வந்து அகெயின் அவங்களோட ரெக்கார்டை அவங்க வந்து பீட் பண்ணியிருக்காங்க. எதுலப்பா அப்படின்னா ஒரு 2 மவுண்டன்லாம் கிளைம் பண்ணுவாங்கல்ல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மவுண்ட் எவரெஸ்ட்டை வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ யார் யார் என்னென்னு பார்த்துலாமா. ஓகே, ஸோ இவங்க 2 பேருமே வந்து நேபாளிஸ். ஸோ இது வந்து கமீரிட்டா ஷெர்பா அப்புறம் வந்து லக்பா ஷெர்பா. ஸோ இவங்க 2 பேர் தான். ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ரெக்கார்ட்ஸை அவங்களே பிரேக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து கமீரிட்டா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எவரெஸ்ட் மேன்னே இவரோட நிக்நேம். ஓகேவா, ஸோ இது லக்பா ஷெர்பாவை வந்து மவுண்டைன் குயின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இது ரெண்டுமே இவங்க 2 பேரோட நிக்நேம்ஸ். ஸோ இவங்க வந்து பல வருஷங்களாக வந்து மவுண்டைன்ஸை வந்து ஏறிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து எவரெஸ்ட்டை திருப்பி ஏறிட்டே இருக்காங்க. ஸோ இந்த கமீரிட்டா ஷெர்பா இவர் வந்து எத்தனாவது தடவை மவுண்ட் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ணுறாருன்னா 32வது தடவை. ஸோ இந்த ஆன்டி லக்ஷா ஷெர்பா வந்து எத்தனாவது தடவை கிளைம் பண்ணுறாங்கன்னா 11வது தடவை மவுண்ட் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இதனால அவங்க ரெக்கார்டை அவங்களே வந்து பீட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா, ஸோ இவங்க ஃபஸ்ட்டு 2000 வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ஃபஸ்ட்டு 1994 வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டை கிளைம் ஏறி முடிக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து திரும்ப ஏறி அவங்களோட ரெக்கார்ட்ஸை அவங்களே வந்து முறியடிச்சுக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து என்ன ரெக்கார்டு அப்படி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டைம் அதிக தடவை மவுண்ட் எவரெஸ்ட்டை வந்து கிளைம் பண்ண மேல் அப்படின்றத
ரீட்டாவும். அதிக தடவை மவுண்ட் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ண ஃபீமேல் அப்படின்றத வந்து லக்பா சர்மாவும் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஏஷியன் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து எங்கே நடந்துச்சு அப்படி பார்த்தோம் அப்படின்னா, குஜராத்தில் காந்தி நகரில் மகாத்மா மந்திர் கன்வென்ஷன் அண்ட் எக்ஸிபிஷன் சென்டரில் தான் இது வந்து நடந்துச்சு. ஸோ இது வந்து May 11 to May 17 வந்து நடந்திருக்கு. ஸோ இந்தியாவிலேருந்து எத்தனை மெடல்ஸ் வந்து வாங்கினாங்க அப்படின்னா 10 மெடல்ஸ் வந்து வாங்கினாங்க. ஸோ அதாவது 1 சில்வர் 9 பிரான்ஸ் வந்து வாங்கினாங்க. ஸோ இந்த மொத்த சாம்பியன்ஷிப்லையும் யார் வந்து டாப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைனா தான். ஸோ அவங்க மொத்தம் 47 மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ 21 கோல்டு 12 சில்வரு 8 பிரான்ஸ். ஸோ செகண்ட் பிளேஸில் யார் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நார்த் கொரியா. ஓகே, ஸோ அவங்க என்ன 30 மெடல்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ எத்தனை அப்படின்னா 18 கோல்டு 11 சில்வரு 1 பிரான்ஸ். ஸோ அதுக்கப்புறம் சைனீஸோட தைபி. ஸோ இந்த டீம் தான் வந்து 3rd பிளேஸை வந்து செக்யூர் பண்ணியிருக்கு. ஸோ இவங்க வந்து 13 மெடல்ஸ் வாங்குறாங்க. ஸோ அப்படி பார்த்தா 3 கோல்டு 7 பிரான்ஸு 7 சில்வர் 3 பிரான்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்தது போயிடலாமா? ஸோ அதுக்கப்புறம் ஆக்டர் இஷான் கத்தர். ஸோ இவரை வந்து ஆர்மியோட ஒரு சின்ன திங் வந்து இந்தியன் ஆர்மியோட ரெஜிமெண்ட் வந்து ஹானர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் ஆர்மியோட 45th கேல்வரி ரெஜிமெண்ட் வந்து இவங்களுக்கு வந்து ஹானரி மெம்பர்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காண்டி அப்படின்னா இவங்களோட ஒரு மூவிக்காண்டி. ஸோ அது என்ன மூவி அப்படின்னா இவங்களோட பிப்பா அப்படின்ற மூவி. ஸோ அது வந்து பேனிங் ஷேப்ஸ் அப்படின்ற ஒரு புக்கை பேஸ் பண்ணி எடுத்த மூவி. ஸோ அது வந்து இவங்களோட திங்ஸை வந்து பாராட்டி இந்தியன் ஆர்மி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹானரரி மெம்பர்ஷிப் ஆஃப் 45th கேல்வரி ரெஜிமெண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா ஆக்டர் இஷான் கத்தருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ May 15 என்ன டே அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் டே. ஓகேவா? ஸோ இது எதனாவது செலிப்ரேஷன் அப்படின்னா 21st செலிப்ரேஷன். ஸோ இது வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா 3rd Friday of May தான் இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்கெல்லாம் அப்படின்னா இப்போ அழிவில் விளிம்பில் இருக்கக்கூடிய உயிரினங்களை நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி. ஸோ இவங்களோட தீம் வந்து என்ன அப்படின்னா இந்த வருஷத்தோட தீம் செலிப்ரேட்டிங் அமெரிக்கன் வைல்ட் லைஃப் கம்பேக் ஸ்டோரிஸ் கேம்பெயினிங் த என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் ஆக்ட். அதான் இந்த வருஷத்தோட தீம். ஓகேவா? ஸோ அடுத்தது May 16 வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் லைட். ஸோ இது வந்து எதுக்கு இதோட தீம் என்ன அப்படின்னா லைட் ஃபார் சஸ்டைனபிள் ஃபியூச்சர் தான் இதோட தீம். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா May 16 வந்து என்ன அப்படின்னா நேஷ்னல் டெங்கு டே. ஸோ இவனோட தீம் என்ன அப்படின்னா கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் ஃபார் டெங்கு கண்ட்ரோல், செக், கிளீன் அண்ட் கவர். ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நம்ம சேனலை விட ஏதாவது நல்ல சேனல் சூப்பராக கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லியிருந்தாங்களோ அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஞாபகமாக எனக்கு அதை கமெண்ட்ல சொல்லிடுங்க, நானும் அவங்கள பார்த்து கற்றுக்கிறேன். ஓகே, பை கைஸ்.